இந்த மாதிரி ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்ததுக்கு அப்புறம் ஏடென் மார்க்கரம் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரை என்னன்னா, இன்னைக்கு நாங்க பேட்டிங் சரியா பண்ணல, இன்டென்ட்டும் எங்க கிட்ட இல்ல. அன்பார்ச்சுனேட்லி இந்த இன்டென்ட் இல்லாததால, எண்ணம் இல்லாததால அந்த மேட்ச் ஜெயிக்க முடியல அப்படின்றத சொல்றாரு. இதைத்தாயா எல்லா மேட்சையும் நீயும் சொல்லிட்டு இருக்க, ஆனா அது மாறுற மாதிரியே தெரியல ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சொன்னாரு, ஸோ நம்ம எப்படி இந்த மேட்சை பொறுத்து, ஸோ அடுத்து எல்லாம் எப்படி நம்ம ஃப்ரீயாகவும் பெட்டராகவும் விளையாடணும் யோசிக்கணும், அதை வந்து நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த போய் நாங்கள் யோசிக்கணும் குரூப்பாக உட்காந்து அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்றாரு. சீக்கிரமா யோசிங்க, இல்லைன்னா டோர்னமெண்ட்டே முடிச்சிடும் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது சொன்னாரு, ஸோ ஒரு சில விஷயங்கள் இட் இஸ் டிஃபிகல்ட், ஒரு சில விஷயங்கள் வந்து ரைட் திங்ஸ் நடந்தது. பட் அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான அந்த உத்வேகமும் அந்த இன்டென்ட்டை நம்ம இது பண்ணியிருக்கணும், ஏர்ன் பண்ணி அதை வாங்குற மாதிரி இருக்கணும். பட் அது எங்களுக்கு எதுவுமே எனக்கு நிம்மதியாக அமையல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சில சம் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடணும்னு நான் நினைக்கிறோம். பட் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது, ரொம்பவே கஷ்டமாகவும் இதுவாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நைட்டை பொறுத்தவரையும் என்னன்னா, எங்ககிட்ட இன்டென்ட்டே இல்லை. ஸோ அந்த இன்டென்ட் பேட்டிங்கில் இன்டென்ட்டே கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த இன்டென்ட்டால வந்து எங்கள் டீமுக்கு நாங்களே புட் டவுன் பண்ணிட்டு இந்த மேட்சை தோத்துட்டோம் அப்படின்றத தெளிவுபடுத்த சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இன்டென்ட்னா அந்த மேட்சை ஜெயிக்கணும்னா அந்த 4-6 அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரன் ரேட் குறைவிடாம மெயின்டைன் பண்ணிட்டே போனோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த டீம்ல யாருமே ஃபார்ம்ல ஒரு பக்கம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இன்னொரு பாயிண்ட் ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். என்னன்னா, ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த இப்போ டீம்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ மோட்டிவேட் பண்றது, என்ஜாய் பண்றதுலாம் எனக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிச்சை வந்து பவுலர்ஸ் வந்து அதை கரெக்டா அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் போட்டு விக்கெட்லாம் எடுத்தது நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பட் இன்னைக்கு நாங்க போட்ட பவுலிங்க்கு இந்த தோல்வி வந்து பவுலிங் டீமுக்கு போய் சேரக்கூடாது. நாங்க அதை பேட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்றத சொன்னாரு. 144 ஈஸியா சேஸ் பண்ற ஸ்கோர் தான். பட் நீங்க பேட்டிங்ல எங்க இன்டென்ட் காமிச்சீங்க? 45 ரன் பவர் பிளேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 14 ஓவருக்கு 100 ரன் கூட அடிக்க முடியாம திணறிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் சன்ரைசர்ஸ். ஸோ மேட்சை தோத்ததுக்கு அப்புறம் அவரும் வருத்தம் தான். எப்பவும் போல அடுத்த மேட்ச்ல நல்லா பண்ணும், சூப்பரா பண்ணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க.